விஜயா பார்வதி கிட்ட தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி பொய் சொன்னது மட்டும் தப்பு கிடையாது. அவள் எதுக்காக பொய் சொன்னான்? மனோஜுக்காகத்தானே பொய் சொன்னான். இதை போய் நீ தப்பாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரோகிணி திட்டினது அந்த மற்ற 2 மருமகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து மீனா கிட்ட சொல்கிறான், அம்மா ரோகிணியையும் திட்டாங்க, இப்போ நீங்கள் 3 பேருமே ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வர வர அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க விஜயா. நீ என்ன தான் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் ரோகிணியை அடிச்சிருக்கக்கூடாது. ரோகிணி தப்பு பண்ணியிருக்கிறா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க அப்பாவுடைய சொத்து எல்லாமே என்னைக்காக இருந்தாலும் அவளுக்கு தானே வந்து சேரும். அப்போ அவளுடைய கை ஓங்கியிருக்கும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே அவகிட்ட கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியாமல்ல, அதுக்காகத்தான் நான் ரோகிணியை அப்பப்போக்கி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல எனக்கு அந்த 30 லட்ச ரூபாயை திருடிட்டு போனவனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட பணத்தை வாங்கணும். அதுதான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அது எப்படி மனோஜால முடியும் அப்படின்ட்டு பார்வதி கேட்குறாங்க. ஏன் மனோஜால அந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை, நீ அப்பையிலேருந்து மனோஜை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்ட, அதனால தான் சொல்கிறேன் அவனுக்கு திறமை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க.